எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும் நம் சோம்பேறித்தனத்தால் மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்பட்டு இப்போது நமக்கு அது பழகியே விட்டது. உங்கள் குடும்பத்தின் மீதும் குழந்தைகள் மீதும் உங்களுக்கு அக்கறை இருக்கின்றதா என்பதை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள். இன்னும் புரியவில்லையா? உங்கள் வீட்டிற்கான மளிகை பொருட்களை ஆன்லைனில் ஆர்டர் செய்கிறீர்களா? இதோ உங்களுக்கு தான் இந்த பதிவு. ஜூலை 17ஆம் தேதிதான் சம்பவம் நடைபெற்றது. ஆம், பிளிப்கார்ட் வசமாக மாட்டிக்கொண்ட நாள். கோயம்புத்தூர் ஒக்கிலிப்பாளையத்தில் கிட்டத்தட்ட 273 கிலோ காலாவதியான பேரீச்சம்பழங்கள் பிளிப்கார்ட்டின் சேமிப்பு கிடங்கிலிருந்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிளிப்கார்ட்டிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இதற்கான விளக்கத்தையும் கேட்டுள்ளது. சட்டம் தன் கடமையை செய்தாலும் பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் ஆப் அரக்கர்களை அடக்க எவரால் முடியும்? வழக்கம் போல் பிளிப்கார்ட் தன் வேலையை தொடர்ந்து செய்யத்தான் போகிறது. விதிகளின்படி கெட்டுப்போன அல்லது காலாவதியான பொருட்கள் தனி ரேக்கில் அப்புறப்படுத்துவதற்காக தனியே வைக்கப்பட வேண்டும். ஆனால் 273 கிலோ காலாவதியான பேரீச்சம்பழங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த ரேக்குகளில் கலந்து வைக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாக்க நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும். ஆன்லைன் ஆப் அரக்கர்களை ஒழிக்க சரியான ஆயுதம் நம்முடைய ஒற்றுமை மட்டுமே. மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஆன்லைன் ஆப்புகளை புறக்கணிப்பதே மிகப்பெரிய ஆயுதம். ஆன்லைன் மளிகை வணிக ஆப்புகளை மொபைலில் இருந்து அகற்றி குப்பை தொட்டியில் வீசுவோம். இந்த ஆயுதத்தை கையில் எடுக்கும் பட்சத்தில் நம் வீட்டின் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, நாட்டின் பொருளாதார ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க முடியும். ஆன்லைனில் மளிகை பொருட்களை ஆர்டர் செய்து எங்கிருந்து எப்படி யாரால் எடுத்து வரப்படுகிறது என்று கூட தெரியாமல் வாங்கி சாப்பிடுவது கண்களை மூடிக்கொண்டு மலைப்பாதையில் நடப்பதற்கு சமம். எப்போது வேண்டுமென்றாலும் விழுந்து உயிருக்கு கூட ஆபத்து நேரிடலாம். இந்த நிலை நமக்கு தேவையா? மளிகை கடையில் நம் கண்முன்னே வைக்கப்பட்டிருக்கும் பொருட்களை நியாயமான விலையில் வாங்கிடுங்கள். நியாயமான விலை என்பது நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான சரியான விலையாகும். மளிகை கடையில் பொருட்களை வாங்குவதன் மூலம் ஆன்லைன் மளிகை வணிகத்தை ஒழித்திடுவோம். தேசத்தின் நலனுக்காகவும் வணிகர்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் பொதுமக்களாகிய நாம் தான் குரல் கொடுக்க வேண்டும். மளிகை கடைகளை ஒழித்து மளிகை வணிகர்களை நாசமாக்கி நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் திட்டத்தில் மிகவும் தீவிரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஆன்லைன் மளிகை ஆப்புகளை புறக்கணிப்போம். நம்முடைய கையை வைத்தே நம்முடைய தலையை வெட்டும் ஆன்லைன் மளிகை ஆப்புகளின் திட்டத்தை முறியடிப்போம். பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளின் நலனுக்காக வெளியிடுவோர் ஹானரபிள் டாக்டர் கணேஷ்ராம் அவர்கள், நிறுவனர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம்.